Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 31 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம யுமிர் டைட்டனா மாதிரி கண்ணா பின்னான்னு சண்டையா போட்டு கடைசியில ஒத்த காலு ஒத்த கையும் போய் கிடந்தால நல்ல வேலை டைட்டன்ஸ் எல்லாம் அவளை முழுசா கொள்றதுக்கு முன்னாடி சர்வே கப்ஸ் டீம் உள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க இப்ப மிச்சம் இருக்கவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவளை கயிறு கட்டி எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஆக்சுவலா இந்த நிலைமையில மத்தவங்க யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா செத்து இருப்பாங்க. அதாவது நார்மல் ஹியூமன் பீயிங் தான். எரனுக்கு ஒரே ஷாக்கு அப்படின்னா இவளுமே டைட்டனா மாறுவாளா, என்ன ஒவ்வொருத்தரா அப்படி மாறிட்டு இருக்காங்களேன்னு. அந்த டைம் ரெய்னரை கஷ்டப்பட்டு மேல தூக்கிட்டு இருப்பாங்க. ஒத்த கையை வச்சுக்கிட்டு ஏற முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுவான். யாரன் தான் போய் ஹெல்ப் பண்ணுவான். அதே நேரம் கிறிஸ்டா ஹாஞ்சி கிட்ட போய் யுமிர் நல்லவ, அவ எங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அவளோட உண்மையான ஐடென்டிட்டியை வெளியே கொண்டு வந்தா. இல்லன்னா அவ வெளியே கூட சொல்லியிருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம அவ லாயலானவ, எங்களுக்காண்டி தான் நின்னு சண்டை போட்டான். இதுக்கு முன்னாடி சில பல கிறுக்குத்தனங்கள்லாம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ இந்த விஷயத்த மறைச்சது தப்பு தான். அவ மறைச்சதுக்கு காரணம் அது அவளை டேஞ்சர்ல தள்ளிடுமோன்னு ஒரு பயம்தான். மத்தபடி எல்லாம் யுமிர் நல்லவ, மனித குலத்துக்கு நல்லது பண்ணுன்னு மட்டும்தான் அவ யோசிப்பா. மத்தவங்களை விட அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆளு பார்க்க தான் ஒரு மாதிரி கரடு முரடா இருப்பான். ஆனா ரொம்ப சிம்பிளான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி அவளுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசுவான். உடனே ஹாஞ்சி இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே நானுமே அவ கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆக முடியுதான்னு பாக்குறேன். ஆனா அவளோட பாஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு. அது அவளே சொன்னான்னா ஒரு பிரச்சனையுமே இல்ல. நீ சொல்ற மாதிரியே அவ சிம்பிளா எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா நல்லதான், இல்லன்னா தான் நிலைமை ரொம்ப மோசமாகும் அப்படின்ட்டு. ஆமா உன்னோட உண்மையான பேரு ஹிஸ்டோரியா ரீஸ்னு சொன்னீல. ரீஸ்னாலே நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அந்த பேரை வைப்பாங்க. அப்ப நீயும் நோபல் ஃபேமிலியான்னு கேட்டா ஆமாம்பா. அவ அடுத்த வார்த்தை உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதும்பா. அதே நேரம் இங்க யுமிரோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா அவ கோமாக்கு போயிட்டா. ஆனா நல்ல வேளை அவளோட ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவ காயத்துல இருந்து ஸ்டீம் அந்த இடம் சரியாகுது. சரி ட்ரோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இவளை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அப்பவாச்சும் சரியாகலான்னு பாப்போம்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹோல் எங்க இருக்குன்னு செக் பண்ணுமேட்டு போவான். இங்க ரெய்னர் பாத்தீங்கன்னா கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஒரு டைட்டன் அவனோட கையை கடிச்சிருச்சு இல்ல, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு தான் நினைச்சான். ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இறன் இருந்துட்டு இல்ல நீ ஸ்ட்ராங்கா இருந்தா அதனால தப்பிச்சாங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அவன் கடுப்பாயி இது ஒன்னும் முதல் டைம் இல்ல ரெண்டாவது டைம், ஆல்ரெடி ஒரு டைம் டைட்டனோட கைக்குள்ள போய் நான் தப்பிச்சு வந்திருக்கேன், என்ன அர்மின் கரெக்டான்னு கேட்பான். அதான் ஒரு டைம் சண்டை போடுறாங்கிற பேர்ல ஃபீமேல் டைட்டன் கைக்குள்ள மாட்டானே ஆனி கிட்ட, எல்லாம் செத்துட்டாங்கன்னு நினைக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ல கையை வெட்டிக்கிட்டு வெளியில வந்தான். இல்லன்னா ஒரே நசுக்குல அன்னைக்கு கொண்டிருப்பான். அதாவது ரெண்டு டைம் சாப தொட்டுட்டு வந்திருக்கான். இப்படியே நிலைமை போயிட்டு இருந்துச்சு. அடுத்த டைம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போட்டு தள்ளிட்டு போயிருவாங்க. அவனுக்கு தெரியுது அவன் தான் இந்த லைஃபை சூஸ் பண்ணான்னு. ஆனா சோல்ஜரா இருக்கிறது ரொம்ப கொடூரமா இருக்குது. என் பாடி கொலாப்ஸ் ஆகி நான் சாகறதுக்குள்ள மூளை குழம்பி நான் செத்து போயிருவோம் போல. அவனுக்கு எப்படியாச்சும் அந்த செவரை அடைக்கணும். அப்ப இறந்து இருந்துட்டு நீங்க வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டீங்க, நம்ம கிரவுண்ட நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே பெர்டோல்ட்டுக்கு ஏதோ தோணி இருக்கும் போல, ஆமா ரெய்னர் நம்ம ஹோம் டவுன், நம்ம திரும்பி போலாம், அதுவும் நம்ம அதை இப்பவே பண்ணலாம். நல்லா யோசிச்சு பாரு, நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டோம், இன்னும் ஒரே ஒரு டைம் தான் அப்படின்னு. உடனே ரெய்னருமே அட ஆமா இல்ல இன்னும் ஒரு டைம் தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பானுங்களா. இறனுக்கும் அர்மீனுக்கும் அவனுக்கு என்ன பேசுறானுங்கன்னே புரியல. அந்த டைம் தான் கோனி அங்க சேருவான். அவனுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஓகேவா என்னன்னு விசாரிச்சா எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா ரெய்னர் தான் கடி வாங்கி இருக்கான். யுமீர் சண்டை போட்டு அவளுக்கு பயங்கரமான காயம். அவங்க எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்பான். அவன் நிலைமையை சொல்லிட்டு பட் யுமீர் டைட்டனா இருப்பான்னு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஷாஷால மிரண்டு போயிட்டா. அப்போ ஹாஞ்சி எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி யுமீரோட விஷயத்த நம்ம கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைப்போம், அவசரப்பட வேண்டாம். அண்ட் கோனியோட வில்லேஜை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இன்னொரு டீமை சீக்கிரமாவே அனுப்புறாலாமா. இப்போதைக்கு நமக்கு அது முக்கியம் இல்ல, இந்த ரிப்பேர் ஆபரேஷன்ல நீ போக்கஸ் பண்ணணும். ஏன்னா நாங்க இங்க வரும்போது நிறைய டைட்டன்ஸ் இங்க வந்திருக்கும்னு நினைச்சோம், ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது குதிரையில அங்க யாரோ வந்துட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேட்கும். பார்த்தா அது ஹன்னஸ் கேரிசன் அட்வான்ஸ்ட் யூனிட். இவ்வளவு வேகமா இங்க வந்திருக்காங்கன்னா டெஃபினட்டா அந்த ஹோல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சூப்பர்னு சொல்லிட்டு அவரை மேல தூக்கி என்னாச்சு எங்க ஹோல் இருந்துச்சு என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்களா. எங்கேயுமே ஹோல் இல்லமா, நாங்க கண்ணுல விளக்கெண்ணெய் சீமெண்ணெய் ஏன் பெட்ரோலை கூட ஊத்தி பார்த்து செக் பண்ணிட்டு வந்துட்டோம். செவுரு எல்லாமே நல்லா தான் இருக்குது. சொல்ல போனா ட்ரோஸ்ட் டிஸ்ட்ரிக்டும் ரோல்வா டிஸ்ட்ரிக்டும் இடையில இருக்க செவுரு சும்மா பக்காவா கிளீனா இருக்குது. சொல்ல போனா அந்த ஏரியால செக் பண்ணும்போது எந்த ஒரு டைட்டனுமே அங்க இருந்து வரல அப்படின்னு ஒண்ணு ஹாஞ்சிக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி அவ்வளவு ஷாக்கு. கண்டிப்பா அந்த இடத்துல டைட்டன்ஸ் இருந்திருக்கணுமே, என்ன ஒழுங்கா தான் செக் பண்ணீங்களா இல்ல குடிச்சிட்டு போனீங்களா அப்படின்ட்டு இறன் கடுப்பாயி கேட்பான். அவன் என்ன இந்த நிலைமையில இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமா நீங்க எல்லாம் இங்க ஒன்னா கூட்டம் கூடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம பேன்னு பேந்த முடிச்சிட்டு நிப்பானுங்க. இங்க ஹாஞ்சிக்கு ஒரே குழப்பம், செவத்துல ஹோல் இல்லைன்னா அப்ப எப்படி டைட்டன்ஸுங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரி இப்போதைக்கு ட்ரோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் பைல நில்லுங்க, யாரும் அசால்ட்டா இருக்க வேண்டாம், எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்ட்டு போவாங்க. எல்லாத்துக்குமே இப்ப ஒரே குழப்பம் தான். 5 வருஷமா இல்லாத சம்பவம் ஏன் இப்ப நடந்துட்டு இருக்குது, இது எப்படி
எப்படி நடக்கும்? இந்த உலகத்துல என்னதான் நடக்குது? செவுர உடைக்கணும்னா அந்த பெரிய டைட்டன் வந்து உடைச்சிருக்கணும். ஆனா செவுர உடைச்ச இந்த அறிகுறியுமே இல்ல. அப்புறம் எப்படி டைட்டன்ஸ் உள்ள வந்துச்சு? அதுகளுக்கு செவுத்துல ஏறறதுக்கும் தெரியாது. ஏன்னா வாளோட ஹைட் ரொம்ப ஜாஸ்தி. ஏறி வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த டைம் ரெய்னர் எரனை கூப்பிட்டு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணுமா? என்னடான்னு கேட்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி வால் டெஸ்ட்ராய் ஆகி ஹியூமனிட்டிக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் ஹாஞ்சி இந்த விஷயத்தை தான் பேசிட்டு வருவாங்க. எந்த ஒரு பெரிய டைட்டனும் வந்ததுக்கான அறிகுறியே இல்ல. வந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி யுமிர் எங்கேயாச்சும் சேஃப்டியா கொண்டு போய் வைங்க. இப்போதைக்கு நம்ம அதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ரெய்னர் என்ன சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா? டேய் எரனே, அவன் தான் ஆர்மர்டு டைட்டன். இந்த அர்கானிய பெர்டோல்ட் அவன் தான் கொலோசல் டைட்டன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் இந்த வாலை டெஸ்ட்ராய் பண்ணது. எங்களோட கோலே எல்லா ஹியூமன்ஸையும் அழிக்கிறதா. ஆனா இதுக்கப்புறம் எங்களுக்கு அது தேவையில்லை. நீ பேசாம எங்க கூட வந்துட்டீன்னா இந்த வால்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி ஹியூமன்ஸ் அழிக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன சொல்ற அப்படின்னு ஒண்ணு எரனுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இவனுக்கு புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்கானுங்கன்னு. எஸ், நிஜமாவே ரெய்னர் தான் ஆர்மர்டு டைட்டன், பெர்டோல்ட் கொலோசல் டைட்டன். பெர்டோல்ட் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்பா? எரனு செம்மையா கடுப்பாகி, உங்களெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது, ஒழுங்கா ஓடி இருங்கம்பா. தம்பி உங்ககிட்ட வர்றியான்னு சொல்லி நாங்க கேட்கல, வான்னு சொல்றோம் அப்படிங்கும் போது அப்படியே பெர்டோல்ட் ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு இருப்பான். சோ கதையில ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். இதுக்கப்புறம் எவன்லாம் டைட்டன் சொல்லிட்டு வர போறான்னு தெரியலையே. நானும் டைட்டன் தான்டா போங்கடா. சரி, நீ இதுக்கப்புறம் என்னென்னலாம் ட்விஸ்ட் வைக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.